அப்பா அப்பா என்னம்மா? என் கார் கெட்டு போச்சு. நான் இப்ப வெளியே போகணுமே. அடாடா கைலாசம், நம்ம லாரி டிரைவர் ரத்தத்தை கூப்பிட்டு. ஐயோ ரத்னமா வேண்டாம்ப்பா, அவன் சுத்த குடிகாரன். ஆமாங்க, பெட்ரோலே உறிஞ்சு குடிச்சுடுறானா. அப்படியா? நம்ம காரி பருக்கிறானே. வேண்டாம்ப்பா, அவன் கைராசி இல்லாதவன். அவன் ரிப்பேர் பண்ற கார்ல ஆடு மாடு கோழி எல்லாம் மாட்டிக்கிட்டு செத்து போகுதான். அவன் என்ன மிலிட்டரி ஹோட்டல் வச்சிருந்தவனா? என்னப்பா சாப்பிட்ட மாதிரி பேசுற? ஏமா நம்ம இவன் இருக்கிறானே, அவ பேர் கூட சொல்லுங்கப்பா. நம்ம அவன் சொல்லுங்கப்பா. முருகேசன். முருகேசன் போங்கப்பா, அவனும் வேண்டாம். ஏன்பா நம்ம ஒர்க் ஷாப்ல கூட டிராக்டர்லாம் ரிப்பேர் பண்றாரு, அவர் பேர் என்ன? கிருஷ்ணனோ இல்ல கோபாலனோ? இல்லம்மா, கண்ணன். கண்ணன் தான். ஏன்பா அவர் பெரிய மெக்கானிக்காமே. ஆமாம்மா, குழந்தை கரெக்டா சொல்லிடுச்சுங்க. அவன் காத்து பட்டாலே கார் தானா பறக்குதான். அப்படிங்களா? சரி, நான் சொன்னேன்னு கண்ணனை சீக்கிரமா கூட்டுவாங்க. நான் போன உடனே அனுப்பி வைக்கிறேம்மா. வணக்கம்மா. வணக்கம். ஏதோ கார் ரிப்பேர் சொன்னாங்க. ஆமாமா, ரிப்பேர் ஆயிடுச்சு. என்ன ரிப்பேர்? நீங்க தான் பெரிய மெக்கானிக் ஆச்சே, கண்டுபிடிங்களேன். அங்கதான் இருக்கு. என்ன கெட்டு போச்சு? கெடுத்த உங்களுக்கே தெரியுமே. அம்மா, நான் ஒரு வேலைக்காரன். வான்னு சொன்னா வந்துட்டு போறேன். இதுக்கா ஒயர் பிச்சு போடணுமா? ஐயோ, நானா பிச்சு போட்டேன்? கார் ஓடுமில்ல? நீ ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. நான் எப்பவோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும் உன் அழகுக்கு ஒரு துணை வருவான். அது நான் அல்ல, அது நான் அல்ல, அது நான் அல்ல, அது நான் அல்ல. உன் கைவளை ஓசையில் கலந்திருப்பான், செங்கனியிதழ் ஓரத்தில் விழுந்திருப்பான். உன்னை எட்டி பிடிப்பான், மெல்ல கட்டி அணைப்பான். எட்டி பிடிப்பான், மெல்ல கட்டி அணைப்பான். சுவை கொட்டி குதிப்பான் உந்தன் குறை தீர. அது நான் அல்ல, அது நான் அல்ல, அது நான் அல்ல, அது நான் அல்ல. ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும் உன் அழகுக்கு ஒருவன் துணை வருவான். அது நான் அல்ல, அது நான் அல்ல. உன் பாதத்தில் தலை வைத்து படுத்திருப்பான், கண்பாவத்தில் காவியம் படித்திருப்பான். உன்னை சிரிக்க வைப்பான், கொஞ்சம் தவிக்க வைப்பான். சிரிக்க வைப்பான், கொஞ்சம் தவிக்க வைப்பான். பின்பு துடிக்க வைப்பான் நெஞ்சம் சுகமாக. அது நான் அல்ல, அது நான் அல்ல, அது நான் அல்ல,
அது நான் அல்ல. நல்ல ஆரம்ப நேரத்தை வரவு வைப்பான், தன் அனுபவ ஞானத்தை செலவழிப்பான். மலர் அள்ளி முடிப்பான், கண்ணம் கிள்ளி எடுப்பான். அள்ளி முடிப்பான், கண்ணம் கிள்ளி எடுப்பான். இன்னும் சொல்லிக் கொடுப்பான் இன்பம் சமமாக. அது நான் அல்ல, அது நான் அல்ல, அது நான் அல்ல, அது நான் அல்ல. ஆயிரம் கண்ணுக்கு இருந்தாகும் உன் அழகுக்கு ஒருவன் துணை வருவான். அது நான் அல்ல, அது நான் அல்ல, அது நான் அல்ல, அது நான் அல்ல. நான் இல்லைன்னு சொல்றீங்களே, அது ஏன் தெரியுமா? ஏன்? உங்களுக்கு காதலிக்க தைரியம் இல்ல. எனக்கு தைரியம் இருக்கு, ஆனா தகுதி இல்லையே. உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு நான் சொல்றேன். என்ன பத்தி நான் சொல்லல, உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்றேன். என்ன கோவிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? எங்க அம்மாவுக்கு வர்ற மருமகள் பண்புள்ள பெண்ணா இருந்தா தான் பிடிக்கும். பதாரோபக்காரியும் பகட்டுக்காரையும் பிடிக்கவே பிடிக்காது. குட் பை. பிடிக்காதா? பாப்போம். அத்தை, 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 அத்தையா? ஆமா, சௌக்கியமா இருக்கீங்களா அத்தை? ஆமா, நீ யாரம்மா? என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்களே? 10 வருஷத்துக்கு முந்தி உங்க வீட்டு பக்கத்துல இருந்தாரு பால்கார பக்கிரிசாமி, அவருடைய பொண்ணு பார்வதி அத்தைனா. பார்வதியா? என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்களே? ஒரு நாள் கையில போட்டுக்கிற மருதாணி எடுத்து வாயில போட்டுக்கிட்ட நீங்க கூட கோவத்துல நடிச்சிட்டீங்களே. அடிச்சேனா? என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்களே? எனக்கு ஞாபகம் வரலம்மா. உங்களுக்கு ஞாபகம் ஏன் வரணும்? வந்தாதான் தப்பாச்சே. எனக்கு ஞாபகம் இருந்தா போதாதா? அடடா, என்ன இது அடுப்புல ஒரே புகைச்சல்? நான் இருக்கிறேம்மா. பேசாம இருங்க. ஓய்வா இருக்க வேண்டிய நேரத்துல நீங்க ஏன் வேலை செய்யணும்? நாங்கெல்லாம் இதுக்காக இருக்கோம். ஏம்மா பார்வதி? சொல்லுங்க அத்தை. உனக்கு கல்யாணம்? அது ஒரு பெரிய கதை அத்தை. உங்களுக்கு தான் தெரியுமே, செங்கிப்பட்டி சிங்காரத்தை அவருடைய மகனுக்காக பார்த்தாங்க. அப்புறம் என்னாச்சு? நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். என்னமோ நான் சுத்த பட்டிக்காடா போனா அம்மானால ட்ரெஸ் பண்ணிக்கணுமா? ஏன், அதெல்லாம் உனக்கு பிடிக்காதா? என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்களே? நம்ம குடும்ப பாக்குறதெல்லாம் லாயக்கா? ஏதோ பொண்ணா பிறந்தவ மாமியார் கடக்க ஒடுக்கமா அடுப்பாங்கரையோட இருக்கிறதா இல்ல. என்னத்தை இப்படி பாக்குறீங்க? உன்னை போல ஒருத்தி எனக்கு மருமகளா கிடைக்க மாட்டாளான்னு தாம்மா பாக்குறேன். போங்கத்தை. ஆஹா, போதுமா, போதும். போதுமா? தம்பி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும். என்னம்மா? எனக்கு வயசாயிடுச்சு. இனிமே என்னால வீட்டு வேலை செய்ய முடியல. நான் கேட்கமா? கடைக்கண்ணிக்கு போக முடியல. நான் போவேன். சமையல் கூட செய்ய முடியல. ஏன், நான் செய்யக்கூடாதா? ஐயோ ஐயோ, பைத்தியக்கார புள்ள. ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொல்ல வந்தா அதை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு. ஓஹோ, அப்படியா? இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அது சரி, கல்யாணத்தை பத்தி என்னப்பா சொல்ற? ஏம்மா, உங்களுக்கு மருமக வேணும் அவ்வளவுதானே? பொண்ணை பாருங்க. பாத்துட்டேப்பா. என்னது? தங்கமானவா. ஐயோ ஐயோ, மிளகா அரைச்சா பாரு, மை மாதிரி. அப்படியே கண்ணில் ஒத்துக்கலாம் ஐயா.
காய்கறி நறுக்கினா பாரு, அடாடாடாடாடா, இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்ப சாப்பிட வேண்டாம். சரி சரி, நீ ஒரு தடவை அந்த பொண்ணை பார்த்துடு. உள்ளதா இருக்கா? ஓஹோ, எல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட கேட்குறீங்களா? சரி பார்க்கலாம் வா. வேண்டாமா, உங்களுக்கு பிடிச்சா போதும். அம்மா, இந்த உலகத்தை உங்க கண்ணால் தான் நான் பார்க்க விரும்புறேன். இல்ல இல்ல, எதுக்கும் நீ ஒரு தடவை பார்த்துடணும். வா பாறையா, பாறையா, வேண்டாம் பாறையான்னா தம்பி, தம்பி, என்னய்யா இது? ஒரு பொண்ணு இப்படியா பார்த்துட்டு இருக்கிறது முழுங்குற மாதிரி? ஏப்பா முகத்துல பால் வடியுது இல்ல? ஓ, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆமா ஆமா. அம்மா, நேரமாச்சு, நான் ஆலோசி போகணும். அதாம்மா. சரியப்பா. அத்தை, என் கண்ணு, உன்னை என் மகனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கும் திருப்தி தான். ஆனா பண்ணை முதலாளி செல்வநாயகம் தம் பொண்ணை ஒரு வேலைக்காரனுக்கு கொடுக்க சம்மதிப்பாருங்கிற துணிச்சல் உனக்கு எப்படின்னா வந்தது? ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும் என் அழகுக்கு ஒருவன் துணை வருவான். அது நீ என்றோ, அது நீ என்றோ. ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும் என் அழகுக்கு ஒருவன் துணை வருவான். அது நீ என்றோ, அது நீ என்றோ, அது நீ என்றோ, அது நீ என்றோ. என் கைவளை ஓசையில் கலந்திருப்பான். செங்கனீதழ் ஓரத்தில் விழுந்திருப்பான். என்னை எட்டி பிடிப்பான், மெல்ல கட்டி அணைப்பான். எட்டி பிடிப்பான், மெல்ல கட்டி அணைப்பான். சுவை கொட்டி குவிப்பான், எந்தன் குறை தீர. அது நீ என்றோ, அது நீ என்றோ, அது நீ என்றோ, அது நீ என்றோ. ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும் என் அழகுக்கு ஒருவன் துணை வருவான். அது நீ என்றோ, அது நீ என்றோ. என் பாதத்தில் தலை வைத்து படுத்திருப்பான். கண் பாவத்தில் காவியம் படித்திருப்பான். என்னை சிரிக்க வைப்பான், கொஞ்சம் தவிக்க வைப்பான். சிரிக்க வைப்பான், கொஞ்சம் தவிக்க வைப்பான். பின்பு துடிக்க வைப்பான், நெஞ்சம் சுகமாக. ஓஹோ, அது நீ என்றோ, அது நீ என்றோ, அது நீ என்றோ, அது நீ என்றோ. நாரம்ப நேரத்தை வரவு வைப்பான். தன் அனுபவ ஞானத்தை செலவழிப்பான். மலர் அள்ளி